என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கம்மியாக போடுங்க. 3 மாதத்துல எந்த ஒரு பிஸ்னஸ் ஆகணும்னாலும் 3 மந்த்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த 3 மாதத்தில் வருமா வராதா, எடுத்தோடனே ஹையஸ்ட் அதிகமாக பணத்தை போட்டுட்டு வரலையே. 2வது கடனை வாங்கி தயவுசெய்து சொல்கிறேன், கையெடுத்து கும்பிட்ற பிஸ்னஸே பண்ணாதீங்க. வர வருமானத்தை கடனுக்கே கட்டுறதுக்கே போயிடும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் மைண்ட் செட் வந்துச்சா, கொஞ்சம் சிறுக 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 சேர்த்து வைங்க. எடுத்தோடனே லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 1 lakh அவ்வளோதான். ஃபுட் பிஸ்னஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நான் ஏன் அகெயின் ஷாப்பு எதுவுமே போடாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். க்ளவுட் கிச்சன் கூட போடலாம், பட் ஏன் ஹவுஸ் ஓனர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. நல்லா தான் போச்சு. க்ளவுட் இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஃபுட் வந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்டே பாக்ஸ் வாங்கிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, மந்த்லி நீங்கள் வந்து ஒரு சாப்பாடுக்கு மட்டுமே எல்லார்கிட்டையும் முன்பணம் வாங்கி தானே பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் கடையை பார்த்தா அதுக்கப்புறம் உட்காருங்க. சிறுக சிறுக இது சொல்லிக் கொடுக்குறதாங்க என்னுடைய வேலையை. நிறைய பேருக்கு தெரியாமல் பண்ணிடுறாங்க.